வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்கள் முன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். மேலும் ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதைகளில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதைகள் வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. வீரபுரின்னு ஒரு நாட்டை வீரசிம்மன்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு செழியன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் அந்த நாட்டோட இளவரசன். அவன் குருகுலத்திலேயே தங்கி எல்லா படிப்பையும் முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப நாட்டுக்கு வந்தான். வந்துட்டு அவங்க அப்பாட்ட, நான் பல நாடுகளுக்கு போய் சுற்றலான் இருக்கேன், 1 வருஷம் ஆகும் வர்றதுக்கு, அந்த 1 வருஷம் கழித்து நான் எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே வரேன், வந்ததுக்கப்புறம் நான் ஆட்சி பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான். அவங்க அப்பா என்ன சொன்னார், நீ சீக்கிரம் வந்துரு, உன்னை பிரிஞ்சு என்னால் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்பி வச்சார். இவன் என்ன பண்ணால், எனக்கு குதிரையெல்லாம் வேண்டாம், நான் நடந்து தான் போகிறேன், ஏன்னா அப்போ தான் என்னால் நிறையா பேரோட பேச முடியும், நிறையா பேரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே கிளம்புனான். கிளம்பி இப்படி அவங்க நாட்டோட எல்லையெல்லாம் தாண்டி காட்டுக்கு வந்துட்டான். காட்டில் இப்படி நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. சரின்னா அங்கே இருந்த ஒரு ரிவரில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த ரிவர் பக்கம் வந்தான். வரும்போது பார்த்தா ரிவரில் கொக்கெல்லாம் நின்றுட்டு மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணான், அந்த ரிவர்கிட்ட வரும்போது, தயவு செஞ்சு மெதுவாக வாங்க, என்னை மிதிச்சிடாதீங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே யார் இங்கே என்னை மிதிச்சிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தான். ஒன்றும் தெரியல. அங்கே பார்த்தா நாணல் காடாக இருந்துச்சு. நாணல்ங்கிறது ஒரு வகையான புல். அந்த புல் நிறையா அங்கே முளைச்சிருந்துச்சு. அந்த புல் இருக்கிற இடத்துல இருந்தால் சத்தம் வந்துச்சு. உடனே அவன் யார் பேசுறது அப்படின்னு கேட்டான். நான் தான் நாணல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணல் மட்டும் இப்படியே ஆடிச்சு. உடனே நாணல் எப்படி பேசும் அப்படின்னு கேட்டான். நான் ஒரு நாட்டோட இளவரசி, பல்லவ நாட்டோட இளவரசினா, என்னை ஒரு சூனியக்கார கிழவி என்னை நாணலாக மாற்றி இங்கே வச்சிட்டா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அந்த நாணல். சரி, நான் உன்னை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். இதுக்கு முன்னாடி 3 பேர் என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்களெலாம் அந்த சூனியக்கார கிழவியை தேடிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை, நீங்கள் 4வது ஆள், நீங்களாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவள் அவளோட கதையை சொல்ல ஆரம்பித்தாள். நான் பல்லவ நாட்டோட இளவரசி, ஒரு நாளைக்கு ஒரு சூனியக்கார கிழவி எங்கள் அரண்மனைக்கு வந்துட்டு என்னை அங்கேருந்து சிறை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டா. அவளோட பையன் ஒரு அரக்கன், அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா. அதனால் என்னை அவளோட வீட்டில் சிறை வச்சுருந்தா. நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த அரக்கனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு இஷ்டமே இல்லை. அதனால் அங்கேருந்து தப்பிச்சு நான் ஓடி இங்கே இருக்கிற நாணல்களுக்கு நடுவில் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னை தேடி அந்த சூனியக்கார கிழவி பறந்து வந்தா. வரும்போது நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீ மாட்டேன்னு நான் சொல்கிறேன், இந்த நாணல் காட்டில் தானே நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த, நீ நாணலாகவே போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட மோதிரத்தால் என்னை தொட்டா. உடனே நான் அப்படியே நாணல் ஆயிட்டேன். அவள் சொன்னால், அது மாதிரி நீ இங்கேயே கடந்து சாக வேண்டியதான், மறுபடியும் இந்த மோதிரத்தால் உன்னை தொட்டால் தான் உனக்கு உன்னோட இளவரசியான உருவம் வரும், இல்லைன்னா வராது. இந்த மோதிரம் எங்கள்கிட்ட பத்திரமா இருக்கும், இந்த மோதிரத்தை யாராலையும் எடுக்க முடியாது, முடிஞ்சால் உன்னை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போயிட்டா. அதுக்கப்புறமும் நானும் பார்த்தா ரொம்ப வருஷமாக, ஒரு 4-5 வருஷமாக நான் இங்கே நாணலாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு 3 பேர் என்னோடய கதையை கேட்டு போனாங்க. அவங்க நாங்கள் சூனியக்கார கிழவிட்டேருந்து மோதிரத்தை எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனவங்க தான், அதுக்கப்புறம் அவங்களும் வரல அப்படின்னு சொன்னான். நீ கவலையப்படாத, நான் எப்படியாவது எடுத்துகிட்டு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால், அந்த ரிவரில் போய் தண்ணியை குடித்தான். குடித்து முடித்த உடனே அங்கே பார்த்தா நிறையா மீன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த ரிவரில். இவன் என்ன பண்ணால், சரி நமக்கும் சாப்பிட்றதுக்கு வழியில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல அப்படின்ட்டு இவனோட மேல் வஸ்திரத்தை போட்டு நிறையா மீனை பிடிச்சிக்கிட்டான். ஒரு துண்டை போட்டு நிறையா மீனை பிடிச்சி ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தான். நடந்து
கிட்டத்தட்ட சாயந்தரம் இருட்டாக போகுது. அந்த சமயத்துக்கு பார்த்தா காட்டில் எங்கே தங்கிறது அப்படின்னு உனக்கு தெரியல. இப்படி தேடிட்டு வரும்போது காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு பெரிய வீடு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. என்ன இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, அதுவும் காட்டுக்கு நடுவில், யார் இவ்வளோ பெரிய வீட்டை இங்கே கட்டி இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தான் அந்த வீட்டுக்கு. சரி, இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, ராத்திரி இப்படி ஓரமாக படுத்துருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அந்த வீட்டு வாசலில் பார்த்தா 3 தூண் இருந்துச்சு. அந்த 3 தூணில் சங்கிலி போட்டு 3 பூனையை கட்டி வச்சுருந்தாங்க. 3 பூனையும் கருப்பு கலர் பூனை. அதுங்களோட கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே நல்ல ஒயிட் கலரில் இருக்குது. அந்த பூனை 3ம் இவனை பார்த்த உடனே மியாவுன்னு கத்திச்சு. கத்தின உடனே இவனுக்கு வந்து ரொம்ப பாவமாக போயிடுச்சு. சரி, அந்த பூனையை வந்து இங்கே போட்டு இப்படி கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணால், இவனோட மூட்டையை திறந்து அதுக்குள்ளேருந்து ஒரு 10 மீனை எடுத்து எல்லா பூனைக்கும் கொடுத்தான். எல்லா பூனையும் அதை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு. அந்த மீனெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் கத்திச்சு. கத்தின உடனே யார் வந்து என் பூனையை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஒரு கிழவி கத்துற குரல் கேட்டுச்சு. கேட்ட உடனே அந்த பூனை வந்து சொல்லிச்சு, யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எங்களுக்கு மீன் கொடுத்தாரு, அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம், அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் கத்தினோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூனை சொல்லிச்சு. உடனே யாருப்பா அது, உள்ளவா அப்படின்னு குரல் கேட்டுச்சு. இவன் என்ன பண்ணான், இவனோட மூட்டையோட அந்த வீட்டுக்குள்ளே போனான். வீட்டுக்குள்ளே போனால் வீடு ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருந்துச்சு. இவனே ஒரு விளக்கை எடுத்து கொளுத்தினான். கொளுத்திட்டு பார்த்தா ஹாலில் நடுவில் அந்த சூனியக்கார கிழவி உட்காந்துருந்தா. உட்காந்துருந்தோடனே யார் நீ அப்படின்னா. உடனே நான் ஒரு வழி போக்கங்க, இந்த பக்கமாக காட்டு வழியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே சூனியக்கார கிழவி வந்து, சரி சரி, சாயந்தரம் இருட்ட போகுது, எனக்கு சமையல் வேலை நிறையா இருக்குது, சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும், நீ போய் இந்த குடத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்கே குளத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். உடனே இவன் வந்து, நானே ஒரு வழி போக்கணுங்க, எனக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து வழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, குளம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, எப்படி நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டான். அந்த 3 பூனை இருக்குல்ல, அதில் ஒரு பூனையை வந்து அவுத்து விடு, அது உனக்கு வழி காட்டும், நேராக அந்த பூனையோடு போயிட்டு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு என்ன பண்ணான், ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து இந்த ஒரு பூனையை வந்து அந்த இதுலேருந்து கயத்துலேருந்து அவுத்து, வா எனக்கு வழிகாட்டு, குளம் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னா. அந்த பூனை வந்து முன்னாடி நடந்து போச்சு. அதோட கண்ணில் இருக்கிற வெளிச்சத்தில் வழி நல்லா தெரியுது. இங்கேருந்து அந்த பூனை வந்து அவனை குளம் வரைக்கும் கூட்டிகிட்டு போச்சு. இவன் அந்த குளத்துலேருந்து நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு மெதுவாக அந்த பூனைகிட்ட வந்து பேச்சு கொடுத்தான். ஆமாம், நீ நல்லா பேசுகிறியே, ஏன் வந்து அந்த கிழவியை வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டான். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த கிழவி என்னை கொன்னே போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து வேறு எதுவுமே பேசல, அப்படியே நேராக நடந்து வந்துச்சு. இவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டான். வந்த உடனே அந்த பூனையை அங்கே மறுபடியும் கட்டி போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போனான். போன உடனே அதுக்கு அந்த 2வது பூனை சொல்லிச்சு, நாளைக்கு வந்து உன்னோட நான் வருவேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து உன்னோட இவன் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த 3வது பூனையை கட்டிச்சு. சரின்ட்டு இவன் தண்ணி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கிழவிக்கிட்ட வந்து, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சு அவனே சமைச்சான். சமைச்ச உடனே நல்லா சமைச்சிருந்தான். அந்த கிழவியும் சாப்பிட்டாங்க, இவனும் சாப்பிட்டான். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த 3 பூனைக்கும் கொண்டு போய் சாப்பாடு வச்சான். 3 பூனையும் நல்லா சாப்பிட்டுச்சு. உடனே அந்த சின்ன பூனை சொல்லிச்சு, அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து வயிறு ரொம்ப நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னுச்சு. மிச்சம் 2 பூனையும் ஆமாம் ஆமாம் அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் இவன் அந்த வீட்டுக்குள்ளே வந்தான். வந்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கினான். அதேமாரி 2வது நாள் பார்த்தா தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த 2வது பூனையை கூட்டிகிட்டு போனான். அந்த பூனைகிட்ட இப்படி பேச்சு கொடுத்தான், ஏன் வந்து இந்த கிழவி உங்களெல்லாம் அப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. உடனே தயவு செஞ்சு எதுவும் கேட்காத, நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அந்த கிழவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொன்னுடுவா அப்படின்னு சொல்லி அதுவும் ஒன்றும் சொல்லவே இல்லை. 2வது நாளும் முடிஞ்சிச்சு. 3வது நாள் வந்து என்ன பண்ணான், அந்த 3வது பூனையை கூட்டிகிட்டு குளத்துக்கு தண்ணி எடுக்க போனான். போகும்போது அதுக்கிட்ட பேச்சு கொடுத்தான். கொடுத்த உடனே அந்த பூனை சொல்லிச்சு, இது மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து இவ கட்டி போட்டு வச்சுருக்கா, அந்த இடத்துல எங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட போடுறது கிடையாது, இந்த கிழவி வந்து ஒரு பயங்கரமான சூனியக்கார கிழவி, இவளுக்கு வந்து எல்லா மந்திரமும் தெரியும், இவளோட பையன் வந்து ஒரு அரக்கன், அவன் வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல இருக்கான், ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அந்த அரக்கன் அதுக்கப்புறம் இந்த
நாட்டில் இருக்கிற பேய் பிசாசு மந்திரவாதிகள் இவங்க எல்லாரும் வந்து இங்கே வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிழவி தான் லீடர். இந்த கிழவிக்கு வந்து அவ்வளோ மந்திரம் தெரியும். எல்லாரும் ராத்திரி முழுக்க இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து துன்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதை பற்றி பேசிக்குவாங்க. பேசிவிட்டு அடுத்த நாளைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த பௌர்ணமி அன்றைக்கி தான் வருவாங்க. ஸோ இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி ராத்திரி எல்லோரும் வந்து இங்கே கூடுற நாள். அதனால் நீ வீட்டுக்கு போன உடனே உனக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா அந்த கிழவி வந்து உன் காதில் வந்து நல்லா மெழுக வச்சு நல்லா அடைச்சி விட்ருவா. அவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அந்த அரக்கன் வந்து இந்த கிழவியோட பையனா, அப்போ வந்து அந்த நாணலாக இருக்கிற இளவரசியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுச்சு. ஆமாம், அந்த நாணலாக இருக்கிற இளவரசி வந்து இங்கே தான் கொண்டு வந்து ஒரு 4-5 நாளைக்கு அடைச்சி வச்சுருந்தா. அந்த பொண்ணு வந்து இங்கே தப்பிச்சு எப்படியோ ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிழவி வந்து பறந்து போய் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு பார்த்தா அவளை ஒரு நாணல் ஆக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அது தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னுச்சு. சரி, நீ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கே உனக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு சமைச்சு போட்டான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கிழவி வந்து இவன்கிட்ட சொன்னாங்க, வெளியே வந்து ஒரே இடியும் மின்னலுமா இருக்குது. அவ்வளோ இடி மின்னலில் உனக்கு தூக்கம் கெட்டு போயிடும். அதனால் வந்து நீ வந்து காதில் அந்த மெழுகை வேணால் அடைச்சிக்கிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெழுகை கொடுத்தாங்க. உடனே அவன் சொல்லிட்டான், நீங்களே என் காதில் நல்லா அடைச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கழுவியை வந்து இவனோட காதில் 2 காதுலேயும் மெழுக வச்சு நல்லா அடைச்சிருச்சு. நல்லா அடைச்சிட்டேன், இனிமேல் உனக்கு ஒன்றும் கேட்காது, நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனு சரின்ட்டு அப்படியே அங்கே போய் படுத்துட்டான். கொஞ்சம் நேரம் ஆச்சு. யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், இவனோட காதில் இருக்கிற மெழுக 2ஐயும் கழட்டி எடுத்துட்டான். எடுத்துகிட்டு யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒவ்வொருத்தங்களாம் நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க. அந்த கிழவியோட பையனும் வந்தான், அந்த அரக்கனும் வந்தான். வந்த உடனே அந்த கிழவி வந்து, என்னப்பா என்ன நியூஸு அப்படின்னு கேட்டாங்க. உடனே, அம்மா நம்ம 3 பேர் வந்து இந்த மாய மோதிரத்தை தேடிட்டு இங்கே வந்தானுங்கள்ல, இந்த மந்திர மோதிரத்தை தேடிக்கிட்டு, அது மாதிரி இப்போ 4ஆவதாக ஒருத்தனும் வரான். எனக்கு வந்து நம்ம புறா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அவனும் வந்து இந்த மோதிரத்தை திருடுறதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. உடனே மோதிரத்தை வந்து நீ பத்திரமா வச்சுருக்கில்ல அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டாங்க. ஆமாம், இது மாதிரி நான் வந்து மோதிரத்தை வந்து தங்கப்பெட்டிக்குள்ளே இருக்கிற மந்திர புத்தகத்தோடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். நல்லது, எதுக்கு நீ ஜாக்கிரதையாக இரு. எப்படியும் உன்னோட இரும்பு மலைக்கு யாராலையுமே வர முடியாது. அப்படியே உன்னோட இரும்பு மலைக்கு வந்தாலும் அந்த இரும்பு மலைக்குள்ளே இருக்கிற இரும்பு கோட்டைக்குள்ளே யாராலையுமே நுழைய முடியாது. அப்படி நுழைஞ்சா கூட உன்னோட தங்கப்பெட்டியை வந்து அவங்களால எடுக்க முடியாது. தங்கப்பெட்டியும் எடுத்து மந்திர புத்தகத்தையும் யாராவது எரிச்சு விட்டாங்கன்னா அவ்வளோதான், நீயும் செத்து போயிடுவ, எனக்கும் இருக்கிற மந்திர சக்தி எல்லாம் போயிடும், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிற மந்திர சக்தி போயிடும். அதனால் எதையும் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். அது யாரோ ஒருத்தன் வரான்னு சொன்னில்ல, அவன் யாருங்கிறத கண்டுபிடி, அதையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும், ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி சொன்னாங்க. உடனே சரிம்மா நான் ஜாக்கிரதையாக இருக்கேன், அவன் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள மிச்ச எல்லா மந்திரவாதி பேய் பிசாசு எல்லாம் வந்துருச்சு. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி ட்ரபிள் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு முடித்த உடனே காலையில் ஆயிடுச்சு. உடனே எல்லோரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் கிளம்புனாங்க. இவன் என்ன பண்ணான், இந்த மறுபடியும் மெழுகு எடுத்து காதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டான். அடைச்சிக்கிட்டு அப்படியே தூங்குற மாதிரி கிடந்தான். காலையில் 7:30-8 மணிக்கு மேலே தான் மெதுவாக எழுந்திரிச்சான். அப்பாடா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காதில் இந்த மெழுகு அடைச்சிக்கிட்ட உடனே நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு உட்காந்தான். உட்காந்துட்டு அந்த கழுவிட்ட வந்து, சரி நானும் இங்கே வந்து 3 நாள் ஆகுது, நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து எங்கள் ஊருக்கும் போகணும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கிழவி சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணால் வெளியே வந்தான். வந்துட்டு அந்த பூனைகள்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த சின்ன பூனை சொல்லிச்சு, என்னையும் உன்னோட கூப்பிட்டு போ, ஒரே ஒரு மரக்கட்டையை மட்டும் எடுத்து அதை அந்த கயித்துல போட்டு கட்டி வச்சுருங்க, அந்த கிழவிக்கு அவ்வளோவா கண்ணு தெரியாது, அதனால் இன்னொரு பூனையும் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு என்ன பண்ணான், இவன் ஒரு மரக்கட்டையை எடுத்து அந்த மரக்கட்டையை வந்து அந்த கயத்தில் கட்டி வச்சுட்டு அந்த சின்ன பூனையை எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு வா, இங்கே நம்ம இனிமேல் நிற்கவே கூடாது, இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடணும், ஏன்னா அந்த கிழவிக்கு வந்து நம்ம இங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்மளை துரத்திக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே 2 பேரும் செம்ம வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. நடந்து 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 போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு அந்த பூனை பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. அந்த கிழவி பறந்து வரா நம்மளை துரத்திக்கிட்டு அப்படின்னுச்சு.
இவன் உடனே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கிணத்துக்கு அடியில் ஒளிஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தா படிப்படியாக இருந்துச்சு கீழே போகிறதுக்கு. 2 பேரும் அந்த படி வழியாக இறங்கி இப்படி கீழே போனாங்க. கீழே போய் அந்த கிணத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த கழுவி அந்த பக்கமாக அப்படியே தேடிக்கிட்டு வந்து அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா அவளுக்கு ஒன்றும் தெரியல. கண்ணு வேறு தெரியலையா, அதனால் இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறது தெரில. அப்படி அந்த கிணத்தை தாண்டிக்கிட்டு போயிட்டா. போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இவங்க கிணத்துக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனை சொல்லிச்சு, இப்போ நம்ம சேஃபு, அந்த கழுவி போயிட்டா, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே வந்து இவன் அந்த பூனையோடு நடக்க ஆரம்பித்தான். இப்படி நடந்து 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 ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு குகை இருந்துச்சு. உடனே அந்த பூனை சொல்லிச்சு, நம்ம கரெக்டான வழியில் தான் வந்திருக்கோம். இந்த குகைக்குள்ள வந்து ஒரு மந்திரவாதி இருக்கார், ரொம்ப வயசான மந்திரவாதி, அவரை போய் பாரு. அந்த குகைக்குள்ள வந்து நிறைய எலி இருக்குது, அதனால் வந்து இன்னொரு 4-5 நாளைக்கு எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. எல்லா எலியும் நான் பிடிச்சி சாப்பிட போகிறேன். எலியை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. என்னை கட்டி போட்டதுலேருந்து எனக்கு வந்து சாப்பாடும் போடல. நீ கொடுத்த மீன் தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சாப்பிட்ட மீன். அது மாதிரி நான் போய் இந்த எலியெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சு. இவன் என்ன பண்ணான், அந்த குகைக்குள்ளே போனான். குகைக்குள்ளே போனால் குகை ஃபுல்லாக ஒரே ஒட்டடையாக இருக்குது, புழுதி படிஞ்சிருக்கு. அந்த குகைக்குள்ளே யாருமே வந்ததில்லை மாதிரி இருக்குது. இவன் அந்த குகைக்குள்ள இப்படி போய் சுற்றி சுற்றி பார்த்தான் என்ன இருக்குன்ட்டு. தூரத்தில் பார்த்தா ஒரு இடத்துல வந்து ரொம்ப வயசான ஒருத்தர் படுத்திருந்தார். அப்படியே உடம்பெல்லாம் பார்த்தா எலும்பு கூடு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ ஒல்லி ஆயிட்டார். அவர் பார்த்தா ஏதோ முனகிற மாதிரி இருந்துச்சு. இவன் கிட்ட போய் தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டான். அவர் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார். பார்த்துட்டு தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்டார். இவன் உடனே என்ன பண்ணான், அங்கே அப்படி தேடி பார்த்து ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க கொடுத்தான். கொடுத்த உடனே அவர் சொன்னார், நீ யாருப்பா, இந்த குகைக்குள்ளே யாருமே வர முடியாது, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டார். நான் வந்து இது மாதிரி ஒரு பூனையோடு நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஒரு சூனியக்கார கிழவி வீட்டிலேருந்து நான் கிளம்பி நடந்து வந்தேன் அப்படிங்கிறதையும் சொன்னான். அந்த சூனியக்கார கிழவி வந்து முன்னாடி ஒரு காலத்தில் என்கிட்ட வந்து மந்திரம் கற்றுக்கிறதுக்காக வந்துட்டு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணி என்கிட்ட இருக்கிற மந்திரத்தை எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன். எல்லா மந்திரத்தையும் கற்றுக்கிட்டா. ஆனால் வந்து அவள் நல்லவ இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், என்னோடய மந்திரம்லாம் என்னோட அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோடய மந்திர சக்தியை முழுக்க எடுத்து ஒரு மந்திர புத்தகமாக எழுதி அந்த மந்திர புத்தகத்தை நானே பத்திரமா வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து என்கிட்டேருந்து அந்த மந்திர புத்தகத்தை திருடி முடித்த உடனே எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற ஆற்றல் எல்லாம் போயிடுச்சு, மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சு. உடனே அவள் வந்து என்னை அந்த குகைக்குள்ளேயே சிறை வச்சிட்டா. இந்த குகையை விட்டு என்னால் வெளியிலே வர முடியாதுங்கிற மாதிரி சிறை வச்சுட்டு அந்த மந்திர புத்தகம், அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த மந்திர சக்தி இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. ஒரே ஒரு அவள்கிட்டேருந்து தப்பிச்சது ஒன்று தான், என்னோடய மந்திர செருப்பு மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அந்த மந்திர செருப்பு வந்து இங்கே இருக்கிற பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். அதை எடுத்து நீ காலில் போட்டுக்கிட்டேன்னா அது வந்து பறந்து உன்னை வந்து ஒரு கடற்கரையில் கொண்டு விடும். நீ அப்போ அந்த மந்திர செருப்பை எடுத்து அந்த கடற்கரையில் போட்ட அப்படின்னா அது வந்து ஒரு படகாக மாறிடும். அதில் ஏறி உட்காந்துக்கிட்டேன்னா அதுவே உன்னை ஓட்டிகிட்டு போய் அந்த இரும்பு மலை இருக்கிற தீவில் கொண்டு விட்டுரும். அந்த இரும்பு மலைக்குள்ள ஒரு இரும்பு கோட்டை இருக்குது, அதுக்குள்ள தான் வந்து அந்த சூனியக்காரியோட பையன் இருக்கான். அவன்கிட்ட தான் அந்த மந்திர புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எரிச்சிட்டேன்னா போகிறோம், அவனும் செத்து போயிடுவான், இந்த சூனியக்காரியோட சக்தியும் போயிடும். அவள் வந்து நான் கற்றுக் கொடுத்த மந்திரத்தெல்லாம் கெட்ட சக்திக்காக பயன்படுத்துகிறா, கெட்ட வழியில் பயன்படுத்தி எல்லாருக்கும் எப்படி தொல்லை கொடுக்கலான்னு தான் பார்க்குறா அப்படின்னு சொன்னார். சொல்லும்போதே அவருக்கு அப்படியே மூச்சு இறைச்சிது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, எனக்கு வந்து யாருக்கிட்டே அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து நான் உயிரோடு இருந்தேன். இப்போ இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதனால் இனிமேல் நான் வந்து சாகரத்தை பற்றி கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவர் அப்படியே செத்து போயிட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், அங்கேயே வந்து அந்த குகைக்குள்ளேயே ஒரு குழியை தோண்டி அதில் வந்து அவரை போட்டு நல்லா அடக்கம் பண்ணிவிட்டு அவரோட பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள வந்து அந்த மந்திர செருப்பு மட்டும் இருந்துச்சு. உடனே அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தோடனே பூனை வந்து, அப்பாடா இங்கே இருக்கிற எலியெல்லாம் ஒரு 5-6 எலியை சாப்பிட்டேன், வயிறு நல்லா ஃபுல்லாகிடுச்சு, இப்போ நம்ம எங்கேயா போகிறதுனா கூட போகலாம் அப்படின்னுச்சு. வா நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இருக்கிற மந்திரவாதியை பார்த்துட்டேன், அவர் எனக்கு இந்த மந்திர செருப்பை கொடுத்துருக்காரு, இப்போ என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பூனையை தூக்கிக்கிட்டான், மந்திர செருப்பை போட்டுக்கிட்டோடனே அப்படியே சையாக அந்த மந்திர செருப்பு பறக்க ஆரம்பிச்சிருச்சு.
பறந்து நேராக வந்து ஒரு கடற்கரையில் வந்து இறங்கிச்சு. இறங்கின உடனே இவன் என்ன பண்ணான், அந்த மந்திர செருப்பு ரெண்டையும் கழட்டி அங்கே இருக்கிற கடல் தண்ணியில் போட்டான். போட்ட உடனே அது அப்படியே ஒரு படகாயிடுச்சு. படகான உடனே இவனும் அந்த பூனையும் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஏறி உட்காந்துக்கிட்டோடனே அந்த படகு வந்து தன்னால் கிளம்பி நேராக ஒரு தீவுக்கு போச்சு. ரொம்ப நேரம் போச்சு. போனதுக்கப்புறம் ஒரு தீவு வந்துச்சு. அந்த தீவில் வந்து சேர்ந்துச்சு. உடனே இவன் வந்து அந்த படகு எடுத்து கரையில் போட்டான். போட்ட உடனே பார்த்தா அது ரெண்டு மறுபடியும் செருப்பாயிடுச்சு. அதை எடுத்து காலில் போட்டுக்கிட்டு பூனையை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து அந்த தீவுக்குள்ளே அப்படி நடந்து வந்தால் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா தீவில் வந்து அந்த இரும்பு மலை தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே அப்பா எவ்வளோ பெரிய மலை, இது அப்படியே ஃபுல்லாகவே இரும்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த இரும்பு மலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அந்த மரத்தில் தான் தூங்கினான். அடுத்த நான் காலையில் பார்த்தா அந்த இரும்பு மலை அப்படியே ரெண்டாக பிளந்துச்சு. அதுக்குள்ளேருந்து ஒரு கதவு மாதிரி திறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு 10-15 பொண்ணுங்க வெளில வந்துச்சு. எல்லாம் இப்படி எண்ணிக்கிட்டே வந்தான் எவ்வளோ வருதுன்னு. 12 பேர் வெளில வந்தாங்க. வெளில வந்தோடனே அந்த கதவு மறுபடியும் சாத்திக்கிச்சு. சாத்தினோடனே எல்லா பொண்ணுங்களும் அங்கேருந்து வந்துட்டு அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பறிக்க ஆரம்பித்தாங்க. உடனே வந்து திடீர்னு அங்கே போயிட்டு, நீங்கள்லாம் யார், எப்படி வந்து இந்த மலைக்குள்ளேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டான். இவனை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. நீ எப்படி இங்கே வந்த? இது வந்து இரும்பு மலை இருக்கிற தீவு. இந்த தீவுக்குள்ளே யாருமே வர முடியாது. எங்களை அந்த அரக்கன் கொண்டாந்து இங்கே சிறை வச்சுருக்கான். அதனால் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு. சிறை வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க, நீங்கள்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை, இந்த மலையில் கொண்டாந்து எங்களை விட்டான். உள்ளே இருக்கிற கோட்டையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து இந்த இந்த தீவுலேருந்து நாங்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிறதுனால எங்களை வந்து இந்த தீவுக்குள்ளே ஃப்ரீயாக விட்டான். இந்த தீவுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு படகால மட்டும்தான் அந்த தீவுக்கு வர முடியும். அந்த படகும் யாரோ ஒரு மந்திரவாதிகிட்ட இருக்கான். அந்த மந்திரவாதியும் ரொம்ப வயசானவர்னு சொல்கிறாங்க. அவன் உயிரோடு இருக்கானோ செத்து போயிட்டானோ தெரில. அதனால் யாருமே இந்த தீவுக்கு வர முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த அரக்கன் வந்து எங்களெல்லாம் இங்கே ஃப்ரீயாக விட்டுட்டான். நாங்கள் அதனால் இந்த தீவில் வந்து எங்கே வேணால் போகலாம். நாங்கள் இங்கே பழம் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அம்மா நீ எப்படி வந்த இந்த தீவுக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்களே ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதிகிட்ட இருக்கிற படகுல தான் நான் வந்திருக்கேன். உங்களெல்லாம் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே எங்களை காப்பாற்றுறது முடியாது. ஏன்னா வந்து அந்த தீவுக்குள்ளே நீ போகணும். அந்த இரும்பு மலைக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே இருக்கிற கோட்டைக்கு போகணும். அந்த கோட்டையில் இருக்கிற அந்த தங்க பெட்டி எடுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற புத்தகத்தை எடுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற மோதிரத்தை எடுக்கணும். இவ்வளோ வேலை பண்ணணும், உன்னால் முடியாது அது அப்படின்னு அங்கே பொண்ணு சொல்லிச்சு. அதெல்லாம் இல்லை, என்னால் முடியும், என்னோடய திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. எப்படி நீ வந்து அந்த கோட்டைக்குள்ளே போவ, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டுச்சு. எனக்கு நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே வெளியே இருங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கோட்டைக்குள்ளே போய்ட்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே அதில் ஒரு பொண்ணு வந்து, சரி நீ வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை போட்டு நீ வந்து கோட்டைக்குள்ளே போ. நீ வந்து ஒரு பொண்ணு மாதிரி கோட்டைக்குள்ளே எப்படியாவது போயிடு. கரெக்டாக அந்த கோட்டைக்குள்ளேருந்து நாங்கள் 12 பேர் இப்போ வெளில வந்திருக்கோம். நாங்கள் 12 பேர் உள்ளே போனோன்னே அந்த கோட்டை மறுபடியும் சாத்திட்டுரும், கோட்டையோட கதவு. அதனால் நான் வந்து இங்கே வெளில இருக்கேன். நீ வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை போட்டு நீ இன்றைக்கி பொண்ணு மாதிரி உள்ளே போயிடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இவனும் சரின்னா, என்னோடய பூனை வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இங்கே இருக்கும். ஒரே நாள், நாளைக்குள்ளே நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவனும் வந்து இந்த மிச்சம் இருக்கிற 11 பொண்ணுங்களோட அந்த கோட்டைக்குள்ளே போனான். கோட்டை கதவு திறந்துச்சு. இவங்க 12 பேரும் உள்ளே போனாங்க. உள்ளே போனோடனே கோட்டை கதவு மறுபடியும் சாத்திக்கிச்சு. சாத்தினோடனே இவன் வந்து முகத்தை காட்டாமல் அப்படியே நேராக கோட்டைக்குள்ளே போயிட்டான். அந்த ராட்சசன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான், ராத்திரி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தான். அப்போ தான் ஒரு பொண்ணு சொல்லுச்சு, அந்த ராட்சசனோட காதில் வந்து ஒரு தங்க சாவி இருக்குது. அந்த சாவியால் திறந்தால் தான் அந்த தங்கப்பெட்டி திறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவன் மெதுவாக அப்படியே போய் அவனோட காதில் இருக்கிற தங்க சாவியை வந்து கழட்டினான். கழட்டிட்டு நேராக போய் அந்த தங்கப்பெட்டியை திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த மந்திர புத்தகம் இருந்துச்சு, அந்த மோதிரம் இருந்துச்சு. மோதிரத்தை எடுத்து கையில் போட்டுக்கிட்டு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து அந்த மந்திர புத்தகத்துக்கு அடிப்பக்கத்துக்கு நெருப்பு வச்சான். நெருப்பு வச்சோடனே மந்திர புத்தகம் வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிய ஆரம்பித்த உடனே அந்த அரக்கன் வந்து ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு உடம்பெல்லாம் எரியுதேன்னு கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் உருண்டான். அதுக்குள்ளே பார்த்தா அந்த மந்திர புத்தகம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக எரிஞ்ச உடனே கடைசியில் எரியும் போது இவனோட கையை சுட்டுச்சு, செடியனோட கையை சுட்டுச்சு. சுட்டோடனே இவன் என்ன பண்ணான், அந்த மந்திர புத்தகத்தை அப்படியே கீழே போட்டான். கீழே போட்டோடனே அது வந்து முக்கால்வாசி எரிஞ்சிட்டு அப்படியே அணைஞ்சிருச்சு.
அதில் பார்த்தா அந்த அரக்கனோட காலெல்லாம் எரிஞ்சு போய் அப்படியே காணா போயிடுச்சு, கையெல்லாம் எரிஞ்சு போய் காணா போயிடுச்சு, தலையில் முக்கால்வாசி எரிஞ்சு போய் காணா போயிடுச்சு. அவனோட கண்ணு மட்டும் எரியல. இந்த புக்கு வந்து கடைசியில் எரியல கொஞ்சம், அதனால் வந்து அந்த அரக்கனோட கண்ணு மட்டும் எரியல, மிச்சம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனோடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அவ்வளோதான், அரக்கன் செத்து போயிட்டான், இனிமேல் வந்து நமக்கெல்லாம் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து இவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிச்சுங்க. சொன்னோடனே அந்த கோட்டையோட கதவெல்லாம் திறந்துக்குச்சு தன்னால். திறந்த உடனே இவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல அந்த மோதிரத்தை எடுத்து கையில் போட்டுக்கிட்டான்ல, அப்படியே நேராக வெளியே வந்தான். வந்த உடனே இந்த பூனை சொல்லிச்சு, நமக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னுது. என்ன வேலை? எங்களை வந்து அந்த கிழவி வந்து ஒரு 3 தூணில் கட்டி போட்டிருந்தால, அந்த 3 தூணும் ஆக்சுவலாக 3 பேர், அவங்கெல்லாம் வந்து இந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக தான் அங்கே வந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த கிழவி வந்து ஒரு தூணாக மாற்றி அங்கே வாசலில் நிறுத்திவிட்டா. இப்போ அவங்க 3 பேருக்கும் வந்து இந்த தீவில் யாருமே தண்ணி குடிக்காத ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை இது வரைக்கும் யாருமே குடித்ததில்லை. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவங்க மேலே தெளித்தாதான் அவங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைக்கும். நமக்கு அந்த வேலையும் ஒன்று இருக்குது, அதையும் இங்கே முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னுச்சு. உடனே அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அந்த ஏரி எனக்கு தெரியும், இருங்க நான் போய் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போய் அந்த குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தா அந்த ஏரியிலேருந்து. இந்த தண்ணியை வந்து யாருமே குடிக்க முடியாது, இது வந்து பயங்கர உப்பாக இருக்கும், இதை குடித்தா அப்படியே தொண்டைக்கு கீழே இறங்கவே இறங்காது, அப்படியே செத்துருவாங்க, அதனால் வந்து அந்த தண்ணியை யாருமே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை கொடுத்தாங்க. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணால் நேராக கடற்கரைக்கு வந்து இவனோட செருப்பு கட்டி கடலில் போட்டான். போட்ட உடனே ஒரு போட்டு வந்துருச்சு. அந்த போட்டில் இவனையும் ஏறி உட்காந்துக்கிட்டான், பூனையும் எடுத்து வச்சுக்கிட்டான், அந்த எல்லா பொண்ணுங்களையும் ஏற்றிக்கிட்டான். நேராக அந்த போட்டு கிளம்பி இந்த தீவுக்கு வந்துச்சு, இவங்களோட நாட்டுக்கு. வந்து கரை ஏறின உடனே அந்த பொண்கள்கிட்டலாம், நீங்கள் இனிமேல் அவங்கவுங்க நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டான். எல்லோரும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணான், அந்த பூனையோடு கிளம்பி இந்த மந்திர செருப்பை போட்டுக்கிட்டு நேராக கிழவி இருக்கிற இடத்துக்கு வந்தான். அந்த கிழவியை உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, என் பையனும் செத்து போயிட்டான், எனக்கு இருக்கிற மந்திர சக்தி எல்லாமும் போயிடுச்சு, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இவன் அந்த வீட்டுக்குள்ளே கூட போகல, நேராக போய் வாசலில் இருக்கிற அந்த 3 தூண்லேயும் அந்த தண்ணியை தெளித்தான். உடனே அந்த இடத்துல பார்த்தா 3 இளவரசர்கள் வந்தாங்க. வந்துட்டு எங்களை வந்து சாப விமோச்சனம் கொடுத்து எங்களை வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட சொன்னாங்க. இவன் வந்து நான் வந்து வீரபுரி இளவரசன் தான், நீங்களாம் இனிமேல் உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டான். அனுப்பிச்சி விட்டு இந்த 2 பூனையும் கயத்துலேருந்து கழட்டினான். கழட்டி இந்த 3ஆவது பூனையும் சேர்த்து நீங்கள் 3 பேரும் கிளம்பி போங்க, உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். அது 3 பூனையும் கிளம்பி போயிடுச்சு. இவன் என்ன பண்ணான், அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த நாணல் காடு இருக்கிற இடத்துக்கு வந்தான். வந்துட்டு அந்த நாணலில் வந்து அந்த மோதிரத்தால் தொட்டான். தொட்ட உடனே பார்த்தா திடீர்னு அந்த நாணல் இருந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துருச்சு. இந்த பல்லவ நாட்டு இளவரசி வந்துட்டா. அவள் பேர் மலர்கொடி. அவளை கூட்டுக்கிட்டு நேராக இவனோட ஊருக்கு வந்தான், வீரபுரிக்கு. வந்தால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் வந்து எல்லா ஊருக்கும் போய் இப்படி நல்ல தீர செயல்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மலர்கொடியை வந்து இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதுக்குள்ளே அந்த மலர்கொடிக்கு வந்து உயிர் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அந்த பல்லவ நாட்டு அரசனும் அங்கே வந்துட்டான். வந்துட்டு செழியன்ட்ட வந்து, நல்ல வேளை என் பொண்ணு வந்து அந்த சூனியக்காரிட்ட மாட்டிக்கிட்டு நானலாகவே இருந்துருவாளோன்னு நினச்சேன், நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த செழியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான். அப்புறம் ஒரு நல்ல நாளில் இந்த மலர்கொடிக்கும் செழியனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.